Hi friends, welcome to Demolisher channel. நான் உங்களுக்கு இன்னைக்கு எக்ஸல்ல ஒரு விஷயம் பார்க்கலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒரு சில நம்பர்ஸ் இருக்கு. அந்த நம்பர்ஸ்ல ஃபர்ஸ்ட் 3 டிஜிட் மட்டும் இல்ல ஃபர்ஸ்ட் 4 டிஜிட் மட்டும் வேணும்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்றது அப்படினா ஈக்குவல் டு போட்டு லெஃப்ட் சைடுல LEFT லெஃப்ட் ஓபன் பிராக்கெட் பண்ணி எந்த நம்பரை நீங்க பிரிச்சு எடுக்கணும் இந்த நம்பர் தானே அப்படினா இந்த காலமை செலக்ட் பண்ணுங்க. இந்த காலமை செலக்ட் பண்ணி கமா கொடுத்து ஃபர்ஸ்ட் 3 டிஜிட் வேணுமா ஃபர்ஸ்ட் 4 டிஜிட் வேணுமாங்கிறது முடிவு பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 3 டிஜிட்னா 3 கொடுங்க. 3 கொடுத்து பிராக்கெட் க்ளோஸ் பண்ணி என்டர் கொடுங்க. என்டர் கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 டிஜிட் கிடைச்சிரும். ஓகேங்களா? இதுவே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 4 டிஜிட் வேணும்னா அதே மாதிரி தான் ஈக்குவல் டு லெஃப்ட் LEFT அதாவது லெஃப்ட் சைடுல இருந்து லெஃப்ட் ஓபன் பிராக்கெட் இது செலக்ட் பண்ணிக்கங்க எந்த செல்லோ கமா 4 கொடுத்து இப்போ க்ளோஸ் பண்ணீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் 4 டிஜிட் 1425 மட்டும் கிடைக்கும். ஓகேங்களா? அண்ட் இன்னொரு விஷயம் இப்போ வந்து நம்ம கிட்ட நிறைய நம்பர் ஃபார்மேட்ஸ் இருக்கு. இது வந்து மொத்தம் 7 டிஜிட் இருக்கு. இது மொத்தம் 8 டிஜிட். இது 7 8 இதே மாதிரி எல்லாம் வருது. உங்களுக்கு வந்து ஈக்குவலா இருக்கணும், எல்லாமே 8 டிஜிட்டா இருக்கணும் அப்படின்னா, அதாவது இது வந்து 7 டிஜிட் தான் இருக்கு. இப்போ 7 டிஜிட்னா முன்னாடி 0 போடணும். அப்படி ஏதாச்சும் நீங்க அசைன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அது எப்படி பண்ணலாங்கிறத சொல்றேன். அதாவது இப்போ ஃபர்ஸ்ட் எது 7 டிஜிட் எது 8 டிஜிட் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதுக்கு வந்து இத்தனூண்டு இருந்தால் நீங்கள் ஈஸியாக இது என்ன 1 2 3 4 என்ன 4 செல்ஸ் வந்து 7 டிஜிட் இருக்குன்னு அழகாக கவுண்ட் பண்ணி சொல்லிடலாம். பட் ஆனால் இதுவே ஒரு பெரிய காலம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து மேனுவலாக கவுண்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதை எப்படி பண்ணலாங்கிறத சொல்கிறேன். ஈக்குவல் டு லென்த் LEN ஓகேங்களா? ஈக்குவல் டு லென் ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்து இதை செலக்ட் பண்ணுங்க. மறுபடியும் க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்து என்டர் கொடுங்க. மொத்தம் 7 நம்பர் இருக்குது. இதே மாதிரி இது எல்லாத்துக்கும் வரணும்னா இங்கே வச்சு இங்கே ஒரு ப்ளஸ் சிம்பிள் வரும்ல அங்கே வச்சு டபுள் கிளிக் கொடுங்க. டபுள் கிளிக் கொடுத்தீங்கன்னா இங்கே இது வந்து 7 இது 8 இது 7 8 இந்த மாதிரி எல்லாம் வந்துடும். ஓகேங்களா? இங்கே ஒரு செல்லு ஓப்பன் பண்ணிக்கங்க. இன்சர்ட் செல்லு இதில் வந்து நம்பர் லென்த் அப்படின்னு நான் ஹெட்டிங் கொடுத்துக்கிறேன். இது நம்பர். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு லென்த் வந்து நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. இதில் 7 இருக்கிற லென்த் மட்டும் நம்மளுக்கு வந்து முன்னாடி 0 ஆட் பண்ணணும். அப்படின்னா எப்படி ஆட் பண்ணுறதுங்கிறத நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு ஃபில்டர் கொடுத்துங்க. அதாவது இது எல்லாம் செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணுங்க, இல்லாட்டி இங்கே கிளிக் பண்ணிக்கங்க. இங்கே கிளிக் பண்ணி டேட்டாக்கு போய் ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஃபில்டரை சூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? அந்த ஃபில்டரை சூஸ் பண்ணோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஐக்கான் வரும். அந்த ஐக்கானை கிளிக் பண்ணீங்கன்னா இங்கே 7 8 2 இருக்கு. ஃபர்ஸ்ட் 7 மட்டும் செலக்ட் பண்ணுங்க. 7 மட்டும் செலக்ட் பண்ணீங்கன்னா அந்த 7 டிஜிட் இருக்கிற செல்ஸ் மட்டும் அப்பியர் ஆகும். ஓகேங்களா? இந்த இடத்துல ஃபார்முலா எழுதுங்க. என்னென்னு எழுதணும்? ஈக்குவல் டு உங்களுக்கு இந்த நம்பருக்கு முன்னாடி 0 ஆட் பண்ணணும். அப்படின்னா எப்படி ஆட் பண்ணுறதுன்னா இந்த அபாஸ்ட்ரபி இதை கொடுத்து 0 போடுங்க. மறுபடியும் அபாஸ்ட்ரபி அண்டு இந்த செல்லு. ஓகேங்களா? இந்த செல்லை செலக்ட் பண்ணுங்க. அண்டு என்டர் கொடுங்க. 0 ஆட் ஆயிரும். அப்புறம் இங்கே ப்ளஸ் சிம்பிள் வச்சு இங்கே செலக்ட் பண்ணீங்கன்னா எல்லாத்துக்கும் 0 வந்துடும். இப்போ இந்த ஃபில்டரை ரிமூவ் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு நீங்களே பார்க்கலாம் 7ங்கிற இடத்துல, அதாவது 7 டிஜிட் இருக்கிறதுல முன்னாடி நம்ம 0 ஆட் பண்ணணும்னு நினைச்சோம். இங்க பாருங்க எல்லாம் 0 ஆட் பண்ணியாச்சு. ஓகேவா? இங்க 8 டிஜிட் இருக்கு, இங்கே 8 டிஜிட் இருக்கு. ஸோ இது வந்து ஏதோ ஒரு ஆஃபீஸ் ஒர்க்குக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும் ஷியோரா. ஸோ அந்த டைம்ல இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு விஷயத்தை பற்றி சொல்லித்தரேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஹேவ் அ நைஸ் டே. யாரிடம் போய் யார் மோதுவது? அந்த பக்கம் பாதாள கிணறு. முடியல இது வந்த பாதை. ஐயோ ஐயோ.